Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now. முந்தைய தேர்தலில் ஒரு சீட் கூட பெற முடியாமல் தவித்த பவன் கல்யாண் தற்போது ஆந்திராவின் அமைச்சரவையில் இடம்பெற்றதோடு துணை முதலமைச்சராகவும் அரியணை ஏறவுள்ளதாக தகவல் பரவும் நிலையில் ஆந்திர அரசியலில் அதகளப்படுத்தும் பவன் கல்யாணின் அரசியல் பாதை குறித்து விரிவாக பார்க்கலாம். தெலுங்கில் டாப் ஹீரோக்களுள் ஒருவராக இருந்து ரசிகர்களால் பவர் ஸ்டார் என அழைக்கப்பட்ட பவன் கல்யாண் தற்போது ஆந்திர அரசியலிலும் ஹீரோவாகவே வலம் வருகிறார். மாநில அமைச்சராக பதவியேற்ற பவன் கல்யாணை கண்டு மனைவி ஆனந்த கண்ணீர் வடிக்க பதவியேற்ற கையோடு அண்ணன் சிரஞ்சீவி காலில் விழுந்து ஆசி பெற்று சிலிர்க்க வைத்து விட்டார் பவன். தற்போது பவன் கல்யாணின் குரலை கேட்டாலே ஆர்ப்பரிக்கும் ஆதரவாளர்களின் சத்தம் ஆந்திரா முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்க அரசியலில் இந்த உயரத்தை எட்டுவது பவன் கல்யாணுக்கு சாதாரணமான காரியமாக இருக்கவில்லை. ஆம், சினிமாவில் கலக்கி பவர் ஸ்டார் பட்டத்துடன் அரசியலில் குதித்த அவர் முதலில் தனது அண்ணனான நடிகர் சிரஞ்சீவி 2008 தொடங்கிய பிரஜலு ராஜ்யம் கட்சியில் இணைந்தார். ஆனால் சினிமாவில் ஜொலித்த சிரஞ்சீவியால் அரசியலில் வேரூன்ற முடியவில்லை. காங்கிரஸ் கட்சியுடன் தனது கட்சியை இணைத்துவிட அங்கேயே பவனின் அரசியல் பிரவேசமும் முடிவுக்கு வந்துவிட்டதாக கருதப்பட்டது. ஆனால் அத்துடன் விட்டுவிடவில்லை பவன். 2014 ஜனசேனா கட்சி என தனது தலைமையில் ஒரு கட்சியை நிறுவினார். கட்சி தொடங்கிய உடனே தேர்தலில் போட்டியிடாமல் தெலுங்கு தேசம் மற்றும் பாஜக கூட்டணிக்கு தனது ஆதரவை அளித்தார். இதன்பின் 2019 சட்டப்பேரவை தேர்தல் மூலம் தேர்தல் களம் கண்டது பவன் கல்யாண் தலைமையிலான ஜனசேனா கட்சி. வெற்றியை எதிர்பார்த்து நகர்ந்த பவன் கல்யாணுக்கு காத்திருந்ததோ படு தோல்வி மட்டுமே. ஆந்திராவில் கஜுவாக்கா, பீமாவரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட அவருக்கு மிஞ்சியது ஏமாற்றம் மட்டுமே. ஜனசேனா கட்சி சார்பில் ஒருவர் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பெற்ற நிலையில் அவரும் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பக்கம் தாவினார். இப்படி அடுத்தடுத்து சறுக்கல்களை சந்தித்தும் துவண்டு போகாத பவன் கல்யாண் 2024 ஆண்டின் தேர்தலில் ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க மாட்டேன் என கூறி கூட்டணிக்கு கூக்குரலிட்டார். அவரின் கூற்றுப்படியே ஆளும் கட்சிக்கு எதிராக கூட்டணி அமைப்பதில் மும்முரம் காட்டிய அவர் முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்ட போது மத்திய சிறைக்கு சென்று சந்தித்து பேசி ஆந்திர அரசியலில் புயலை கிளப்பினார். இங்குதான் கேம் சேஞ்சர் என்ற அவதாரத்தை எடுத்தார் பவன் கல்யாண். சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி அமைத்ததோடு பாஜகவையும் கூட்டணியில் இணைக்க முக்கிய பங்காற்றினார் பவன் கல்யாண். இக்கூட்டணி மீதும் பவன் கல்யாண் மீதும் பல விமர்சனங்கள் இருந்தாலும் பக்குவமாய் அரசியல் களமாடிய பவன் கல்யாண் தற்போது நடந்து முடிந்த தேர்தலில் தனது பவரை காட்டியுள்ளார் என்றே சொல்லலாம். 23 சட்டமன்ற தொகுதிகள், 2 மக்களவை தொகுதிகள் என போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மாநில அமைச்சராக உருவெடுத்துள்ளதோடு ஆந்திராவின் துணை முதலமைச்சராக அரசியலில் புதிய அத்தியாயத்தையும் தொடங்க உள்ளார். நடிகனாக இருந்து அரசியலுக்கு வந்து கடும் விமர்சனத்திற்கு ஆளாகி அவமானப்பட்டு அரசியல் பலிகடாவாகவும் மாற்றப்பட்டு இத்தனை கடந்தும் 10 வருடங்களாக மனம் தளராமல் அரசியலிலேயே ஊறிக்கிடந்த பவன் கல்யாண் துணை முதல்வராக தொடங்கப் போகும் புதிய இன்னிங்ஸை உற்று நோக்குகிறது இந்திய அரசியல் களம். Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now.